எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக தனிப்பட்ட மனிதருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக பார்த்துக்கிடணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் ரொம்பவும் முக்கியமானது. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மாத பலன்களான அக்டோபர் மாத பலன்கள் சொல்கிறோம்னா மகர ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஆணு பெண்ணு சின்னவங்க பெரியவங்க முதியவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் வருமே தவிர இது ராசிக்கு உண்டான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் வச்சு பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, திசைநாதர் எங்கே இருக்கிறாரு, திசைநாதர் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, மறைவு ஸ்தானத்தில் இருக்காரா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரா, இந்த மாதிரி முழுமையான பலன்கள் சொல்ல முடியும். நானும் இல்லை, எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும். நம்ம கோச்சார பலன்கள் 100% ஒரு 35% அதிகபட்சம் 40% பொருந்துமே தவிர 100% இதுதான் ஜோதிடம் அப்படின்னு எந்த ஜோசிகாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இதுதான் ஜோதிடம் அப்படின்னா மெனக்கட்டு சாதகம் எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறந்த பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை செயல் புத்தி வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடும் அப்படின்னு தயவு செய்து நினச்சிட வேண்டாம். அக்டோபர் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தை வச்சு தான் அக்டோபர் மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூர நட்சத்திரம் 3வது பாதம் பார்வதி அம்மன் இந்த பிரபஞ்சத்தில் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம் 3வது பாதத்தில் சிம்ம ராசியில் மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ நமக்கு சுக்கிர தசையில் சனியுடைய புத்தியில் இதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய தசை நல்லா இருக்குது, சனியுடைய புத்தி நல்லா இருக்குது. சுக்கிரனும் சனியும் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும், நமக்கும் வரும், இந்த பிரபஞ்சத்துக்கும் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு மறுபடியும் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகும். என்ன காரணம்னா சுக்கிர பகவான் மீண்டும் துலா ராசிக்கு வரும் பொழுது சனி பகவான் மீண்டும் துலா ராசிக்கு வந்துடுவாரா? சனி பகவான் நமக்கு மார்ச் மாதத்தில் பயிற்சி அடைஞ்சிருவார். அப்போது சனி பகவான் சனியுடைய புத்தி நடக்குதுன்னா சனியும் ஆட்சி நிலையில் இருக்கார், சுக்கிரனுடைய தசையில் மாதம் பிறக்கப்படுதுன்னா சுக்கிரனும் ஆட்சி நிலையில் இருக்கார். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில். அக்டோபர் 1 அக்டோபர் 31 வரை மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதுதானே நமக்கு தேவை. மகர ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், அதுபோக குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட. முதல் பாதத்தில் 320 டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனி பகவான் மகர ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் மகர ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்தாலும் 8வது பார்வையாக மகர ராசி நண்பர்களை பார்க்குறார். இது அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. மகர ராசிக்கு சொந்தக்காரர் செவ்வாவுடைய வீட்டை பார்க்கும் பொழுது செவ்வாய் மகர ராசியை பார்க்கக்கூடிய தருணம். இது உண்மையிலே நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேர காலங்கள். அப்போது நம்ம மனசால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுலாம் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன்னா என் கடன் பிரச்சனை எப்போ தீருமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் இருப்பேன். இதே ராசியில் இன்னொருத்தர் இருந்தார்னா எனக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும், அதே இன்னொருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சு எப்போ தான் குழந்தை பிறக்கும், எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லையே. சுபஸ்தானாதிபதியுடைய பார்வை குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து நம்ம ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் நம்ம ராசிநாதனான சனி பகவான் சுபஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். இதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தாலும், ஏன்னா சுபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானுக்கு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சாரம் கொடுத்துருக்கார். எப்படி சனியும் செவ்வாவும்
பார்வை பரிவர்த்தனை செய்திருக்கோ அதே மாதிரி குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை. மிருகசீரிஷ நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய இந்திரன் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவானும், புனர்பூச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் செவ்வாவும், 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக மகர ராசியே குரு பகவானும் செவ்வாவும் இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம், பிரமாதமான ஒரு தருணம், குருமங்கள யோகம். சாமி சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி அமைப்புகள் மீண்டும் மகர ராசி நண்பர்களுக்கு வரணும்னா குறைந்தபட்சம் 30 வருஷம் ஆகும். ஐயா, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியம். நாளை பின்ன பலாக்கா காய்க்குதுன்னா கூட அது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம பொழுது போகணும் இல்லையா? இந்த மாதத்தில் நமக்கு சாதகமான ஒரு தருணம் இந்த பிரபஞ்சம் தருது. இந்த பிரபஞ்சம் என்னவோ எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிடுறது இல்லைங்க. ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது செய்யுது. அந்த மாதிரி ஒரு தருணம் தான் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணம். இது பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். ஒருத்தர் உங்களுக்கு பாதையை தான் காட்டுவாங்களே தவிர அந்த பாதையில் வாங்க சார் போகலான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. உழைப்புன்ற விதையை போட்டால் வளர்ச்சின்ற விருச்சம் வந்து தானே தீரணும். இது சரியான ஒரு தருணமும் கூட. பெரியவங்க சொல்லுவாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய். இது மகர ராசி நண்பர்களுக்கு பட்டம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இது கூட ஒரு சில நண்பர்கள் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் என்ன சார்? ஒரு விதை விதைக்கிறோம்னா அந்த விதை விளையறதுக்கு உண்டான நேர காலங்களா அது அப்படின்னு பட்டம் பார்க்கறது. அதுதான் இந்த மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இது முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். மகர ராசியாதிபதி 2வது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அடுத்த மாதமான அந்த நவம்பர் மாதம் சொல்லக்கூடிய நவம்பர் மாதத்தில் ஒரு 4 தேதியில் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போது அந்த சனி பகவான் நமக்கு சாதகமாக வந்துடுவார். எப்போவுமே ஒரு கிரகம் ஆரம்பத்தில் நமக்கு பாதகத்தை கொடுக்குதுன்னா அவர் விலகி போகும்போது சாதகத்தை கொடுத்தே தீரணும். இது ஜோதிட தர்மம். சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி, ராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது சங்கடம் கொடுத்தது, ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஐயோ அம்மம்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சங்கடங்கள் கொடுத்தது. இப்போ தான் நமக்கு குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரே, புனர்பூசன் புரட்டாதி நட்சத்திரம். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வரும்பொழுது அவர் நல்லது செஞ்சாகணும் இல்லை, புரட்டாதி நட்சத்திரத்திலான வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எது எப்படி இருந்தாலும் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம் தான். சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பாவகத்தை பார்க்கறதுனால நிறைய நண்பர்கள் வீடு வாசல் வாங்கக்கூடிய தருணமும், வீடு வாசல் கட்டக்கூடிய தருணமும், அடமானம் போட்ட வீடு வாசல் மீட்கக்கூடிய தருணமும், இல்லை இருக்கிற வீடு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான தருணமும் இந்த நேரத்தில் ஏற்படும். ஐயா, நான் எந்த யோசனை இல்லாமல் இருக்கிறேன், எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறேன், நான் வீடு வாங்கிடுவேனா? அப்படியெல்லாம் வாங்கிட முடியாது. அதுக்கான முயற்சிகள் எடுத்தால்தான் அதுக்கான செயல் நமக்கு வரும். உதாரணத்துக்கு நாம் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எதிர் காற்று அடிக்குது, நம்ம 10 மிதி மிதித்தாலும் எங்கே இருக்கிறோமோ அதே இடத்துல தான் இருந்துக்கிட முடியும். அதுவே பின்னுக்கு காற்று அடிக்குது, நமக்கு பின்னாடி காற்றடிக்குது, நம்ம போகிற பாதையில் ஒரு மிதித்தோம்னா 10 மிதித்தா எந்த அளவுக்கு வேகமாக சைக்கிள் போகுமோ அந்த அளவுக்கு சைக்கிள் வேகமாக போகும். அதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த நேரகாலங்கள் அப்படி தான். நமக்கு பின்னுக்கு இருந்து நம்ம பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளிக்கிட்டு போகிற நேரம் இது. நம்ம முயற்சி எடுக்க மாட்டேன்னா சாமி சத்தியமாக அங்கிட்டே தான் உட்காந்துக்கிடணும். சரியா? முயற்சி பண்ணுங்க, சிறப்பான நேரமாக இருக்கும். இத்தனை நாள் சனி பகவான் நமக்கு ராகு சாரம் ஏறி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை கொடுத்துருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை கொடுத்துருந்தாலும் சரி, உடல் உபாதைகள் கொடுத்துருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர் நல்லவராக இருந்து சாதகமான பலன்கள் கொடுக்கறது உறுதி. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 8வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தில் எங்கே இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 9வது பாவகத்தில் இருக்கிறார். 9வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறார்.
9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆயிட்டார். 163 டிகிரியில் 2 கிரகம் இருக்குது. புதன் இருக்குது, சூரியன் இருக்குது. அஸ்த நட்சத்திரத்தில். அஸ்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட நமக்கு 2வது பாதத்தில் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் ஒரே டிகிரியில் சூரியனும் புதனும். இது நம்ம யோகம் எடுத்துக்கிறதா? புதனாதித்ய யோகம் எடுத்துக்கிறதா? புதனாதித்ய யோகம் வேலை செய்யாது. அப்போது 8 குடைய கிரகம் 9வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறார். குருவுடைய வீட்டை பார்க்குறார். அந்த குருவே அந்த சூரிய பகவானை பார்க்குறார். குரு பார்வைப்படுது, புதன் குரு பார்வைப்படுது, செவ்வாய் பார்வைப்படுது உங்கள் மேலேன்னு சொன்னேன். சனி செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு, செவ்வாய் சனியுடைய வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னேன். சனி பகவானுக்கு குரு நட்சத்திரமும் கொடுத்துருக்கிறாரு, குரு பகவான் சனியுடைய வீட்டையும் பார்க்குறாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் பாருங்கள். சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பகவான் பார்க்குறாரு 5வது பார்வையாக. ஆனால் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு? 7வது பார்வையாக குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறார். இதனால் உங்களுக்கு வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு. இருக்கலாமா இருக்க வேணாமான மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் போகுது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கும். பிரமாதமாக இருக்கும். அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு புதனும், ஏன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் விலகிடுவார், உங்கள் ராசிக்கு 10க்கு வந்துடுவார். அக்டோபர் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் வந்துடுவார். முன்னாடி புதனாதித்ய யோகம் வேலை செய்யாது, பின்னாடி புதனாதித்ய யோகம் 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம் வேலை செய்யும். தொழிலில் உயர்வு கொடுக்கும், அரசாங்க ரீதியாக சலுகைகள் வரும், அயல்நாடுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அலற குழந்தை தான், அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எந்த குழந்தை அழுதோ அந்த குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அழாத குழந்தைக்கு பால் கிடைக்க போகிறதில்ல. உழைக்கிறவங்க தான் மேலுக்கு வருவாங்க. உழைக்காமல் உட்காந்து இருக்கிறவங்க அங்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. உழைப்புன்ற விதையை போடுங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நமக்கு உயர்வு கொடுக்குதான்னா உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான தருணத்தை தான் கொடுக்கும். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போடாது. இந்த தருணத்தை பயன்படுத்திக்கினா இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் உறுதி. அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் சரி, எந்த ஜோசிகாரர்கிட்ட போய் பார்த்தாலும் சரி, கோச்சார கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு சரி இல்லைன்னு சொன்னால் என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதத்துடைய நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் ஐயா. தொழில் ஸ்தானாதிபதி நாயகன்னா என்ன? யாருடைய தசை? சுக்கரனுடைய திசை. நாயகன் தொழில் ஸ்தானாதிபதி. சுக்கரனுடைய தசையில் யாருடைய புத்தி நடக்குது? சனி பகவானுடைய புத்தி. மாத தொடக்கத்தில் சனி பகவான் யார்? உங்கள் வீட்டுக்கு நாயகன் சனி பகவான். பிரமாதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. நான் மிகைப்படுத்தி சொல்கிறேனோ இல்லை உங்களை உசுப்பேத்த சொல்கிறேனோ அது எப்படி வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு செயல் செய்து நட்டப்பட்டுட்டிங்கன்னா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னை திட்டிட்டு போங்க. லாபம் பெற்றுட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லாதீங்க. உங்கள் மனசளவில் நினச்சா போதுமானது. அந்த தம்பி அன்றைக்கி சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நடந்தது, அது எனக்கு புண்ணியம். காசு பணம் வாங்கிட்டு நான் ஜோதிடம் பார்க்குறத கூட அதை கூட நான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்க மாட்டேனுங்க. என்னுடைய வார்த்தைகளால் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மூலையில் இருந்து அவருடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்ததுக்கு என்னுடைய வார்த்தை காரணமாக இருக்குதுன்னா அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். நிச்சயமாக சொல்கிறேன், இது அருமையான நேர காலங்கள். மகர ராசி நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. சிறப்பாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தருணத்தில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.